பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே, சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற கர்த்தரை இந்த காலவெளியிலே ஆராதிப்போம். அவர் நம்மத்திலே உலாவுகிறார். ஓ நன்றி அப்பா இயேசுவே, உன் சமூகம் வந்திருக்கிறோம். நீர் எங்களுடைய தஞ்சம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாம் சேர்ந்து ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. 7 குத்து விளக்கின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், சபைகளுக்குள்ளாக உலாவி வருகிறவர். இன்னைக்கு அப்பா சபையாக ஒவ்வொருவரும் தனிப்பட்ட இடத்துல இருந்து உம்மை இந்த காலவெளியில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீர் அவர்கள் மத்தியில உலாவும். நீர் உமது பிள்ளைகளை பலப்படுத்தும், அவர்களை ஸ்திரப்படுத்தும், கோணலான வழிகளை சரி செய்யும். அவங்க எந்த விதத்துல பலவீனப்பட்டு போயிருக்கிறார்களோ இப்பொழுது கர்த்தர் பலப்படுத்துகிறார்கள். சபைக்குள்ளே உலாவி வருவது எதுக்கு? அந்த சபை எதுல பின்தங்கி இருக்கு, அந்த மனுஷன் எதுல பின்தங்கி இருக்கிறான், எந்த குறைவு, எந்த பலவீனம், அதிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. நீங்கள் ஆதியும் அந்தமானவர். இன்னைக்கு பிள்ளைகள் அவங்களுடைய வேலையில உமது வல்லமை அவர்கள் பார்க்கட்டும், உமது ஞானத்தை பார்க்கட்டும், உமது மாட்சிமையை ருசி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களை, இன்றைக்கும் நாம் எரேமியாவின் புஸ்தகத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 17ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம் இப்படியாக வருகிறது. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவ மக்களே, இன்னைக்கு இந்த உலகத்துல நம்பிக்கை எப்படின்னா கொடுக்குறாங்கன்றீங்க. ஒரு பொருளை வாங்கணும்னா அதுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும், அதை காட்சிப்படுத்துகிறாங்க, விளம்பரப்படுத்துகிறாங்க. அது பாருங்க, கீழே போடுறான் உடையில, இதை எப்படி பண்ணுறான், அப்படி பண்ணல, சீக்கிரம் கரைஞ்சி போல, எப்படியோ அந்த நம்பிக்கையை விதைக்க பார்க்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு கஸ்டமர் ஜாஸ்தி கிடப்பாங்க, அவங்க உயர வர முடியும், சாதிக்க முடியும், வெற்றி எடுக்க முடியும். இந்த உலகம் எதை தேடிக்கிட்டு இருக்குன்னா நம்பிக்கையை தேடுது. எப்படியாவது நம்பிக்கையை சம்பாதிக்கணும். முன்னேற்றத்திற்கு என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். அந்த வேலையிலிருந்து இன்னும் ஹையர் பொசிஷனுக்கு போகிறதுக்கு அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கணும். இப்படி தான் மனுஷன் எல்லா துறையிலையும் இந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறான். ஆனால் அநேகர் தோல்வியின் விளிம்பில் தான் இருக்கிறாங்க. காரியங்கள் ஜெயமாக மாறல. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? விசுவாசிகளுக்கு, கர்த்தரை நம்புறவங்களுக்கு, நீ கர்த்தரை நம்பிக்கை கொன்று. கொஞ்சம் ஃபோக்கஸை மாற்ற சொல்றாரு.
நல்லா கவனிங்க. இதுவரை எப்படி இருந்தீங்கன்றது பிரச்சனை இல்லை, இனி எப்படி வாழ போகிறோம், என்ன செய்ய போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ பாருங்க, கர்த்தரையே நம்பிக்கை கொண்டிருக்கிற, அதாவது என்ன நம்புறது யாருன்னா கர்த்தரையே கொண்டு வந்து நிறுத்திடுறது. கர்த்தர் சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை, இல்லை எனக்கு இந்த பகுதி மட்டும் ரொம்ப பிடிக்கும் பிரதர், சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மற்றது புரிஞ்சுக்கல, தெரிய விரும்பலை, அறிய விரும்பலை. அப்படி இல்லை, கர்த்தரே நீங்கள் பிடிச்சிருங்க, என்ன ஆகும், நீங்கள் பாக்கியத்தை பெற முடியும். இந்த வசனம் என்ன சொல்லுது, நம்பிக்கையை பற்றி சொல்லுது. ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த நம்பிக்கைன்ற வேர்டு ஹோப்புன்னு வந்திருக்கணும். ஆனால் சில மொழிபெயர்ப்பில், முக்கியமாக NIVன்ற ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி வருதுன்னா, கான்ஃபிடென்சி இஸ் எ நேம். கான்ஃபிடென்ஸ் இஸ் எ நேம். அதாவது கான்ஃபிடென்ட் லெவலில் போய் பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் அந்த காரியத்தை செய்வான் பாருங்க. இல்லை, இது எனக்கு தெரியும், இது கரெக்டாக வரும், இது இப்படி தான் செய்யணும், அவ்வளோ தைரியம், அவ்வளோ அசால்ட்டு. அப்போ பாருங்க, இவ்வளோ தைரியத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் கர்த்தரையே கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த தைரியம், அந்த நம்பிக்கை உண்டாகுன்றது தான் வேதவசனம் காமிக்குது. ரெண்டு வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, ட்ரஸ்ட், கர்த்தரை சார்ந்து இருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கிறது கர்த்தரை சார்ந்து இருக்கணும். அதுதான் கர்த்தரே நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன். இன்னைக்கு காலையில் ஒரு தீர்மானம் எடுங்க, அதை சார்ந்து எடுக்கிறதா இதை சார்ந்து இருக்கிற, இல்லை கர்த்தரே சார்ந்துருங்க. த ஃபவுண்டேஷன் ஆஃப் பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படை என்னன்னா ட்ரஸ்ட். ரெண்டாவது, கான்ஃபிடென்சி இன் காட்ஸ் அன்ஃபெயிலிங் நேச்சர். அதில் கவனிங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நேச்சர் இருக்கு. மனுஷனுடைய நேச்சர் ஒன்று இருக்கு, இந்த உலகம் சில தன்மை, சில நேச்சர். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, கடவுளுடைய நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிடுங்க. அன்ஃபெயிலிங், தவறவே மாட்டார், அவர் செஞ்சு முடிப்பார். இன்னைக்கு உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்கிறீங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you. Bye bye.